அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் 2025 எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த 2025 இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம், 6வது மாதம். ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும். இப்போ வைகாசி அப்படிங்கும்போது 18ஆம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா? ஆணி 16ஆம் தேதி வரையும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி முடியும் பொழுது திங்கட்கிழமை பஞ்சமி தேதியில் முடியுதுங்க. இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 2 விதமாக பிரவேசிக்கிறார். ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில், அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன். கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு 60% தான். ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்கிளாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள். எந்த கோயிலில் இருந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம், ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு, கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட. நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும். திங்கட்கிழமை, அதுவும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள். புனித நீராடலாம் அன்னைக்கு. ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். செவ்வரளி மாலை, அதே போல் பஞ்சாமிரதம், நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க. நல்லா உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க. அடுத்த நாளே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மிக சிறப்பான நன்னாள். அம்பாளுக்கு துர்க்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும், அதாவது இதில் என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும். சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க. அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்கு தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது. அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க, நெட்டில் டவுன்லோட் படிங்க, இல்லாட்டி வீட்டில் புத்தகம் இருந்தால் வாங்கி படிங்க, இல்லாட்டி நீங்கள் புக் ஸ்டாலில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு படித்து பாருங்கள். அது பெண்கள் அவசியம் மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது, சுமங்கலி வழிபாடு, அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம். ஆணி 17ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது. அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை குலதெய்வத்தை நினச்சி அஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, காலசக்கரத்துக்கு 3ஆம் பாவகம், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய அற்புதமான புதனுடைய இடம். ஒவ்வொரு மாதமும் பலாபலன் எப்படின்னா மாறிக்கிட்டே வருங்க. இப்போ ஜூன் மாதம், இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இந்த வைகாசியும் ப்ளஸ் ஆணியும் சேர்ந்து வரக்கூடிய, அப்போ சூரியன் 12லிருந்து உங்களுடைய பாவகத்துக்கே வரார். இந்த 2 விஷயமும் கலந்து தான் நமக்கு இந்த கோச்சார பலன்கள் சொல்ல முடியும். அப்போ மிதுனம் அப்படிங்கும்போது அன்பு, பாசம், நட்புள்ளம் கொண்டவங்க, எதையுமே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிக்கலாம். இந்த சாதுர்த்தியம் சமாளிக்கிற குணம் உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்குது.
மீடியமாக தான் மார்க் வாங்கியிருக்காங்க, சீட்டு கிடைக்குமா காலேஜில் கல்லூரியில் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். ஜென்மகுரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் அடுத்ததுங்க. ஏன்னா குரு பயிற்சி பலாபலனில் போய் பாருங்கள் எப்படி உங்களுக்கு பலாபலன் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. 2ஆம் இட வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க, ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும் ஒரு பாதி மாதம், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு முயற்சிக்கு எதுவாக இருந்தாலும் தடை இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய, காரிய ஜெயம் கைகூடக்கூடிய அமைப்புக்கு படிப்படியாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் நகர்ந்து அப்படியே பைய போகுங்க. ஜென்மகுரு அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் இப்போ மிதுன ராசிக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஜாதகம் பார்க்கவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருமணம் எடுக்கலாமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்குடையவன் ஜென்மத்தில் இருக்கார். அப்போ திருமணம் நல்லா கைகூடும். நிறைய இப்போ 20 பவுன் போட்டு வரேன்னு சொல்கிறவங்க 30 பவுன் போடக்கூடிய அமைப்பு வரும். அதே போல் நல்ல அந்தஸ்த உயர்வு, ஒரு புதிய நட்பு வருங்க. இந்த மாதமே உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும், நடக்கும் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களே சின்னதாக ஏதாவது டெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல ஜாதகத்தை பார்த்துக்குங்க. உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஏன்னா திருமணம் ஆகி உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகி எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ மிதுன ராசிக்கு வந்துட்டு ஜூன் மாதம் அதுக்கான வழிவகுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வழி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சிக்கல் இருக்குது, எங்கே போய் அந்த தீர்வை எடுக்கணும், எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது வேணும். இப்போ கைராசி டாக்டர் சொல்கிறோம், அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க, டக்குன்னு எனக்கு சுகர் சரியாக போச்சு, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க. அத்தனை 700 800லாம் சொன்னாங்க, இன்றைக்கி 300 200க்கு கீழே கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அதே போல் தான் நம்மளுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய கைராசின்னு வச்சுக்கணும். இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய கிளைண்ட்டு தொடர்ந்து அவங்க ஃபேமிலி தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 25 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி நம்ம வாஸ்து பார்த்தாலும் சரி, எண்கணிதம் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன அதுதான் வேணும். இப்போ அதிர்ஷ்டக்கல் மோதிரம் போட்டால் நம்ம ஜெயிப்போமா, நம்ம நேமம் மாற்றி வச்சோம்னா பெயரில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பல சூட்சுமங்கள் இருக்குது. ஜாதக கட்டத்தில் கோச்சாரத்தை வச்சு நமக்கு ஜெயிக்கிறதுக்கு தாந்திரிகம், வாழ்வியல் பரிகாரங்களாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன நோக்கத்தில் ஜெயிக்கிறோம். இவ்வளோ நாள் விரயம் ஆயிடுச்சு, பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இப்போ போன வாரம் வந்து ஒரு 10 பேர் லேபருங்க, மிதுனம் தாங்க, அவங்க புனர்பூஷன் வச்சு இப்போ 4 பேர் தான் வேலை செய்கிறாங்க. வேலை வச்சு வாங்கவே முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனைகள். அப்போ இதனால் என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு வடக்குலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கூலி அதிகமாகுது, இவங்க நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்மளுடைய இந்த சோம்பேறித்தனத்தினால நமக்கு நாமே வேலை கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டது யாருங்க, நம்ம தானே. அதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ கம்யூனிகேஷன் நல்லா ஒரு உருவாகக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம், அதை தான் சொல்ல வரோம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மக்கள் தொடர்பு கிடைக்கும். இந்த சினிமா துறை, டிவியில் இருக்கக்கூடியவங்க, சீரியலில் நடக்கிறவங்கலாம் இப்போ நமக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அத்தனை பயிற்சி இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு பலாபலன்லேருந்து வரிசையாக. ஸோ மிதுன ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது, நம்பணும். அடுத்தது புதிய முயற்சிக்கு நீங்கள் முயற்சியை வந்து போடணும். சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டு முயற்சியை போடுங்க. நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க, அதுக்கான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு வெண்ணெய் களையவே கூடாது. அப்போ புதிய உறவுகள், புதிய வருமானங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த புத்தி வச்சு நீங்கள் யோசித்து முடிவெடுத்து இது நமக்கு சாத்தியம், இது நமக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்வு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வரணும். மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வரும். அரசியல் சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் வரும். நிறைய பேத்துக்கு இப்போ திருமணம் கைகூடிருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பரிகாரம் கொடுக்குறோம். கோயில் பரிகாரம் கொடுக்குறது அது எப்படி, என்ன நேரம், எந்த ஓரை, எந்த நாள், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து போகணும். நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோன்னு ஆதங்கம் படுறதுல அதிக பேர் யாருன்னா மிதுனம் தான். ஆசை இருக்கும், இருக்கும், ஆதங்கப்படுவீங்க. அதுக்கான செயல்பாடுகள் இருக்கா, கரெக்டாக செய்கிறாமா அப்படிங்கிற ஒரு ரெட்டை புத்தி இல்லாமல் வரணும். ஓகேங்களா? சரிங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன வழிபாடு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதம் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருப்பார் சிவன் கோயிலில், அங்கே வியாழக்கிழமை போயிட்டு மஞ்சள் ஆடை, வஸ்திரம், கொண்டக்கடலை, அதே போல் முல்லைப்பூ இது போல் வாங்கி குருவுக்கு உகந்த என்னென்ன பொருட்களோ அதை தட்சிணாமூர்த்திக்கு வாங்கி குரு ஓரையில் வியாழக்கிழமை ஒரு நாள் கட்டளைக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை செஞ்சுருங்க. மேற்கொண்டு உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு முழு பலனை பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.